ஓம் சாந்தி. அக்டோபர் 13, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தேவர்கள் ஆக வேண்டும். எனவே மாயையின் குறைபாடுகளை துறந்து விடுங்கள். கோபப்படுதல், எவரையேனும் அடித்தல், எவரையேனும் தொந்தரவு செய்வது, தீய நடத்தையில் ஈடுபடுதல், களவெடுத்தல் போன்றன அனைத்தும் மகா பாவங்களாகும். கேள்வி: எந்த குழந்தைகளால் இந்த ஞானத்தில் மிகவும் விரைவாக முன்னேறி செல்ல முடியும்? இழப்பை அனுபவம் செய்பவர்கள் யார்? பதில்: தமது கணக்கை எவ்வாறு வைத்துக் கொள்வது என்பதை அறிந்தவர்களால் இந்த ஞானத்தில் மிகவும் விரைவாக முன்னேறி செல்ல முடியும். ஆத்ம உணர்வு அற்றவர்கள் இழப்பை அனுபவம் செய்கிறார்கள். பாபா கூறுகின்றார், வியாபாரிகளிடம் கணக்கு வைத்திருக்கும் வழக்கம் உள்ளது. ஆகையால் இங்கும் அவர்களால் மிகவும் விரைவாக முன்னேறி செல்ல முடியும். பாடல்: ஓ மனிதனே, உனது இதய கண்ணாடியில் உன் முகத்தை பார். ஓம் சாந்தி. ஆன்மீக நடிகர்களான குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஏனெனில் இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஆத்மாக்களே பாகங்களை நடிக்கிறார்கள். பாகங்கள் மனிதர்களுக்கானதாகும். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்கிறீர்கள். மக்கள் வேதங்களையும் சமய நூல்களையும் கற்று சிவனை வழிபட்ட போதிலும் தந்தை கூறுகின்றார், அவற்றின் மூலம் எவராலும் என்னை அடைய முடியாது. ஏனெனில் பக்தி மார்க்கம் கீழிறங்கும் பாதையாகும். இந்த ஞானத்தின் மூலமே சத்கதி கிடைக்கிறது. ஆகையால் நீங்கள் கீழிறங்குவதிலும் ஏதோ ஒன்று இருங்க வேண்டும். இது எவருமே அறியாத ஒரு நாடகமாகும். அவர்கள் சிவலிங்கத்தை வழிபடும் பொழுது அதனை அவர்கள் பிரம்ம தத்துவம் என அழைப்பதில்லை. எனவே அவர்கள் யாரை வழிபடுகிறார்கள்? அவர்கள் அதனை கடவுளென கருதி வழிபடுகிறார்கள். நீங்கள் முதலில் வழிபட ஆரம்பித்த பொழுது நீங்கள் வைரத்தினால் ஆன சிவலிங்கங்களை உருவாக்கினீர்கள். அதன் பின்னர் நீங்கள் ஏழைகள் ஆகியதால் அவற்றை கற்களில் செய்தீர்கள். அந்த நேரத்தில் வைர சிவலிங்கத்தின் பெறுமதி 4000 அல்லது 5000 ரூபாய்களாகவே இருந்தன. இப்பொழுது அவற்றின் பெறுமதி 500,000 அல்லது 700,000 ரூபாய்கள் இருக்கலாம். அப்பொழுது பயன்படுத்திய வைரங்கள் இப்பொழுது கிடைப்பது மிகவும் அரிதாகும். மக்கள் கல் புத்திகளை கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் இந்த ஞானம் எதுவும் இல்லாததால் அவர்கள் கற்களை வழிபடுகிறார்கள். உங்களுக்கு இந்த ஞானம் இருக்கும் பொழுது நீங்கள் எவரையும் வழிபடுவதில்லை. இப்பொழுது நீங்கள் உங்கள் முன்னிலையில் உயிருள்ள ரூபத்தில் உள்ளவரை நினைவு செய்கின்றீர்கள். நினைவு செய்வதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழியும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாடலில் கூறப்பட்டுள்ளது, ஓ குழந்தைகளே, ஆத்மாக்கள் உணர்வுடையவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். உயிருள்ள ஆத்மா சரீரத்தை நீக்கி செல்லும் பொழுது சடலம் மாத்திரமே எஞ்சியிருக்கும். ஆத்மாக்கள் தமது சரீரத்தை நீக்கி செல்கிறார்கள். ஆத்மாக்கள் அழியாதவர்கள். ஓர் ஆத்மா சரீரம் ஒன்றுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், ஓ ஆத்மாக்களே, நீங்கள் எந்த அளவிற்கு தெய்வீக குணங்களை கிரகித்திருக்கின்றீர்கள் என உங்களுக்குள் பாருங்கள். உங்களுக்குள் ஏதாவது விகாரங்கள் உள்ளனவா? களவாடுதல் போன்ற அசுரத்தனம் ஏதாவது உள்ளதா? அசுரத்தனங்களில் ஈடுபடுவதன் மூலம் நீங்கள் வீழ்வதுடன் உங்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறவும் முடியாது. உங்கள் தீய பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் நீங்கள் நிச்சயமாக முடித்துவிட வேண்டும். தேவர்கள் என்றுமே எவருடனும் கோபப்படுவதில்லை. இங்கே நீங்கள் அசுரர்களிடமிருந்து அதிக அளவு துன்புறுத்தல்களை அனுபவம் செய்கிறீர்கள். நீங்கள் தேவர்களின் சமுதாயத்தில் ஒருவராக ஆகுவதனால் மாயை உங்கள் எதிரி ஆகின்றாள். மாயையின் குறைபாடுகள் தொடர்ந்தும் வேலை செய்கின்றன. ஒருவரை அடித்தல், ஒருவருக்கு தொந்தரவு கொடுப்பது, தீய செயல்களில் ஈடுபடுவது போன்றன அனைத்தும் பாவங்களாகும். குழந்தைகளாகி நீங்கள் மிகவும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். களவாடுதல் போன்றன மகா பாவமாகும். நீங்கள் தந்தையிடம் செய்திருக்கும் சத்தியம், பாபா, உங்களை தவிர வேறு எவருமே என்னுடையவர் அல்ல. நான் உங்களை மாத்திரமே நினைவு செய்வேன்.
அவர்கள் பக்தி மார்க்கத்தில் இவ்வாறு பாடிய போதிலும் நினைவு செய்வதனால் என்ன நடக்கும் என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் தந்தையை சற்றேனும் அறியாதிருக்கிறார்கள். அவர் பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவர் என அவர்கள் ஒரு புறம் கூறிய பொழுதிலும் மற்றொரு புறம் சிவலிங்கத்தை அவர்கள் வழிபடுகிறார்கள். இதனை நீங்கள் முதலில் மிகவும் நன்றாக புரிந்து கொண்ட பின்னரே பிறருக்கு விளங்கப்படுத்த வேண்டும். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது மகாத்மா என யாரை அழைக்கலாம் என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். சிறு குழந்தைகளையும் சத்யுகத்தின் இளவரசருமான ஸ்ரீ கிருஷ்ணர் மகாத்மாவா அல்லது இன்றைய கலியுக மனிதர் மகாத்மாவா? கிருஷ்ணர் விகாரத்தின் மூலமாக பிறக்கவில்லை. அது விகாரமற்ற உலகம். இது விகாரம் நிறைந்த உலகமாகும். விகாரமற்றவர்களுக்கு பல பட்டங்களை நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் விகாரம் நிறைந்தவர்களுக்கு எந்த பட்டத்தை கொடுக்க முடியும்? தந்தை ஒருவரால் மாத்திரமே உங்களை மேன்மையானவர்கள் ஆக்க முடியும். அவர் அதி மேலானவர். மனிதர்கள் அனைவரும் நடிகர்கள். ஆகையால் அவர்கள் அனைவரும் நிச்சயமாக தமது பாகத்தை நடிப்பதற்காக வர வேண்டும். சத்யுகம் மேன்மையான மனிதர்களின் உலகமாகும். அங்குள்ள மிருகங்கள் கூட மேன்மையானவையாகும். ராவணனான மாயை அங்கு இருப்பதில்லை. அங்கே எந்த கீழ்த்தரமான மிருகங்களும் இருப்பதில்லை. சத்யுகத்தில் விகாரம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. அங்கே குழந்தைகள் எவ்வாறு பிறக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அங்கே விகாரங்கள் இருக்க முடியாது. அங்கே யோக சக்தி மாத்திரமே உள்ளது. தந்தை கூறுகின்றார், நான் உங்களை தேவர்கள் ஆக்குகின்றேன். ஆகையால் உங்களை நன்றாக சோதித்துக் கொள்ளுங்கள். முயற்சி செய்யாது உங்களால் உலக அதிபதிகள் ஆக முடியாது. ஆத்மாக்களாகி நீங்கள் புள்ளிகள். அதை போன்று தந்தையும் புள்ளியாவார். இதனை குறித்து குழப்பமடைய வேண்டியதில்லை. உங்களில் சிலர் கூறுகின்றீர்கள், நாங்கள் பாபாவை பார்க்க விரும்புகின்றோம். தந்தை கூறுகின்றார், உங்களால் பார்க்க முடிந்தவர்களை நீங்கள் அதிக அளவு வழிபட்டிருக்கின்றீர்கள். ஆகையால் அதனை செய்ததால் எந்த நன்மையும் இருக்கவில்லை. நான் இப்பொழுது உங்களுக்கு அனைத்தையும் மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றேன். நான் முழு பாகத்தினாலும் நிரப்பப்பட்டுள்ளேன். நான் பரமாத்மாவான பரம தந்தையாவேன். எந்த ஒரு குழந்தையும் தனது லௌகிக தந்தையை இவ்வாறு அழைப்பதில்லை. இவ்வாறாக ஒரே ஒருவரே இவ்வாறு அழைக்கப்படுகின்றார். சந்நியாசிகளை தந்தையென அழைப்பதற்கு அவர்களுக்கு குழந்தைகள் இருப்பதில்லை. இவரே ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தையாவார். அவரே உங்கள் ஆஸ்தியை உங்களுக்கு கொடுக்கின்றார். சந்நியாசிகள் இல்லற பாதையை பின்பற்றுவதில்லை. நீங்களே 84 பிறவிகளை எடுத்தவர்களென தந்தை இங்கு அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். முதலில் நீங்கள் சதோப்பிரதானமாக இருந்தீர்கள். அதன் பின்னர் நீங்கள் கீழிறங்க ஆரம்பித்தீர்கள். இப்பொழுது உங்களை அதிமேன்மையானவர் என நீங்கள் அழைக்க முடியாது. உங்களை சீரழிந்தவர்களாகவே நீங்கள் கருதுகின்றீர்கள். தந்தை மீண்டும் மீண்டும் கூறுகின்றார், உங்களுக்குள் ஏதேனும் விகாரங்கள் உள்ளனவா என சோதிக்க வேண்டியதே பிரதான விஷயமாகும். ஒவ்வொரு இரவும் உங்கள் அட்டவணையை எழுதுங்கள். வியாபாரிகள் எப்பொழுதும் கணக்கு வைத்திருப்பதுண்டு. அரசாங்க உத்தியோகஸ்தர்களால் கணக்கு வைக்க முடியாது. அவர்களுக்கு நிலையான சம்பளமே கொடுக்கப்படுகிறது. வியாபாரிகளினால் இந்த ஞான பாதையில் மிகவும் விரைவாக செல்ல முடியும். கல்வி அறிவுள்ள உத்தியோகஸ்தர்களால் அந்த அளவிற்கு விரைவாக செல்ல முடியாது. வியாபாரம் செய்பவர்கள் இன்று 50 ரூபாயை சம்பாதித்தால் நாளை 60 ரூபாயை சம்பாதிக்க முடியும். சில நேரங்களில் நஷ்டமும் ஏற்படுகிறது. அரசாங்க உத்தியோகஸ்தர்களின் சம்பளம் நிலையாக நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த வருமானத்திலும் நீங்கள் ஆத்ம உணர்வில் இல்லாத போது நீங்கள் நஷ்டத்தை அனுபவம் செய்கிறீர்கள். தாய்மார்களாகிய நீங்கள் வியாபாரம் செய்வதில்லை. உங்களுக்கு இன்னமும் இலகுவாகும். குமாரிகளாகிய உங்களுக்கும் இது இலகுவாகும். ஏனெனில் தாய்மார்கள் ஏணியில் இறங்க வேண்டியுள்ளது. அதிக அளவு முயற்சி செய்தவர்களை பொறுத்தவரையில் அது அவர்களின் மகத்துவம். குமாரிகளாகிய நீங்கள் விகாரத்திற்குள் செல்லவில்லை. ஆகையால் உங்களுக்கு துறப்பதற்கு என்ன உள்ளது? ஆண்கள் சிரமப்படுகிறார்கள். அவர்கள் தமது குடும்பத்தையும் தமது குலத்தையும் பராமரிக்க வேண்டியுள்ளது. அவர்கள் மேலே ஏறிய ஏணியிலிருந்து கீழே இறங்க வேண்டும். மாயை அவர்களை மீண்டும் மீண்டும் அறைந்து அவர்களை வீழ்த்துகின்றாள்.
நீங்கள் இப்பொழுது பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் ஆகியுள்ளீர்கள். குமாரிகள் தூய்மையானவர்கள். ஒரு மனைவி தனது கணவனின் மீதே அதிக அளவு அன்பு கொண்டிருக்கின்றாள். நீங்கள் கணவர்களுக்கெல்லாம் கணவரையே, பரமாத்மாவையே நினைவு செய்ய வேண்டும். மற்ற அனைவரையும் மறக்க வேண்டும். பெற்றோருக்கு தமது குழந்தைகளின் மீது பற்று உள்ளது. குழந்தைகள் பற்று என்பதை அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் திருமணம் செய்த பின்னரே பற்று ஆரம்பமாகிறது. முதலில் அவர்கள் தமது மனைவியை நேசிக்கிறார்கள். அதன் பின்னர் அவர்கள் அவளை விகாரம் என்ற ஏணியில் ஏற்றுகிறார்கள். ஒரு குமாரி விகாரமற்றவர், ஆகையால் அவளை வழிபடுகிறார்கள். நீங்கள் பிரம்மா குமாரிகள் என அழைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் முதலில் புகழுக்கு உரியவர்களாகவும் பின்னர் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகவும் ஆகின்றீர்கள். தந்தை உங்கள் ஆசிரியராகவும் இருப்பதனால் நீங்கள் மாணவர்கள் என்ற போதையுடன் இருக்க வேண்டும். கடவுள் நிச்சயமாக உங்களை இறைவன் இறைவிகள் ஆக்குவார். கடவுள் ஒரே ஒருவரே என உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. மற்ற அனைவரும் சகோதரர்கள். வேறு எந்த தொடர்பும் இல்லை. படைப்பு பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாகவே இடம்பெறுகிறது. அதன் பின்னர் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. ஆத்மாக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என கூற முடியாது. மனிதர்களின் எண்ணிக்கையே அதிகரிக்கிறது. ஆத்மாக்களின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. பலரும் தொடர்ந்தும் வருகிறார்கள். இன்னமும் மேலே இருப்பவர்கள் கீழே தொடர்ந்தும் வருவார்கள். விருட்சம் தொடர்ந்தும் வளர்கிறது. அது காய்ந்துவிடப் போவதில்லை. அந்த விருட்சம் ஆலமரத்துடன் ஒப்பிடப்பட்டுள்ளது. அஸ்திவாரம் இல்லாதிருந்தாலும் விருட்சத்தின் எஞ்சிய பகுதிகள் இன்னமும் நிற்கின்றன. உங்களை பொறுத்தவரையிலும் அவ்வாறே இடம்பெறுகிறது. அஸ்திவாரம் இல்லாதிருந்தாலும் அதன் ஓரிரு அடையாளங்கள் உள்ளன. இப்பொழுதும் அவர்கள் தொடர்ந்தும் ஆலயங்களை கட்டுகிறார்கள். தேவ ராஜ்யம் எப்பொழுது இருந்தது என்பதையோ அது எங்கே சென்றது என்பதையோ மனிதர்கள் அறியாதுள்ளார்கள். பிராமணர்களாகிய உங்களிடமே இந்த ஞானம் உள்ளது. பரமாத்மாவின் வடிவம் சின்னம் சிறியதோர் புள்ளியே என்பதை கூட மனிதர்கள் அறியாதுள்ளார்கள். அவரின் வடிவம் அனாதியான எல்லையற்ற ஒளி என கீதையில் எழுதப்பட்டுள்ளது. முன்னர் பலரும் தமது பக்திக்கு ஏற்றவாறு காட்சிகளை கண்டனர். அவர்கள் மிகவும் சிவப்பு நிறமாக ஆகின்றார்கள். அவர்கள் கூறுவதுண்டு, போதும், இனியும் என்னால் தாங்க முடியாது. அது ஒரு காட்சி மாத்திரமே ஆகும். தந்தை கூறுகின்றார், காட்சிகள் காண்பதனால் எந்த பயனும் இல்லை. இங்கே நினைவு யாத்திரையே பிரதானமானதாகும். பாதரசம் நழுவிச் செல்வதைப் போன்றே நினைவும் மீண்டும் மீண்டும் நழுவிச் செல்கிறது. ஒருவர் தந்தையை எவ்வளவு நினைவு செய்ய நினைத்தாலும் மற்ற எண்ணங்கள் ஏற்படுகின்றன. இந்த நினைவிலேயே நீங்கள் விரைந்து செல்ல வேண்டும். உங்கள் பாவங்கள் உடனடியாக அழிய முடியாது. அதற்கு காலம் எடுக்கும். இப்பொழுது நீங்கள் கர்மாதீத் நிலையை அடைந்தால் உங்கள் சரீரம் எஞ்சியிருக்க முடியாது. எவ்வாறாயினும் இப்பொழுது எவராலும் கர்மாதீத் நிலையை அடைய முடியாது. அவ்வாறு அடைந்தால் உங்களுக்கு சத்தியயுக சரீரம் தேவையாகும். இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் தந்தையை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும். தொடர்ந்தும் உங்களை சோதியுங்கள். நான் தீய நடத்தை எதிலும் ஈடுபடுகின்றேனா? நீங்கள் நிச்சயமாக ஓர் அட்டவணை வைத்திருக்க வேண்டும். அத்தகைய வியாபாரிகள் வெகு விரைவில் மிகவும் செல்வந்தராக முடியும். தந்தையிடம் ஞானம் உள்ளதால் அவர் உங்களுக்கு அதனை கொடுக்கின்றார். தந்தை கூறுகின்றார், இந்த ஞானம் இந்த ஆத்மாவில் பதிந்துள்ளது, பரமாத்மாவில். நான் முன்னைய கல்பத்தில் உங்களுக்கு கூறிய அதே ஞானத்தையே அவ்வாறாகவே இப்பொழுதும் கூறுகின்றேன். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே விளங்கப்படுத்துவேன். வேறு எவருக்கும் தெரியாது. உங்களுக்கு இந்த உலக சக்கரத்தை தெரியும். நடிகர்கள் அனைவரும் நடிக்கின்ற பாகம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அதில் எவ்விதமான மாற்றங்களும் இருக்கவோ அல்லது நடிகர்கள் எவரேனும் தனது பாகத்தை நடிக்காது விடவோ முடியாது. ஆம், மற்ற நேரத்தில் அவர்கள் முக்தியில் இருக்கிறார்கள். நீங்கள் சகலகலா வல்லவர்கள். நீங்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றீர்கள். மற்ற அனைவரும் வீட்டில் தங்கி இருப்பார்கள். பின்னர் கீழே இறங்கி வருகிறார்கள். அனாதியான முக்தியை விரும்புபவர்கள் இங்கே வரமாட்டார்கள். அவர்கள் இறுதியில் திரும்பிச் செல்வார்கள். அவர்கள் இந்த ஞானத்தை கேட்க மாட்டார்கள். அவர்கள் கீழே இறங்கிய பின்னர் நுளம்பு கூட்டத்தை போன்று திரும்பிச் செல்வார்கள்.
நீங்கள் நாடகத்திற்கு ஏற்ப கற்கின்றீர்கள். பாபா 5000 ஆண்டுகளுக்கு முன்னரும் ராஜயோகத்தை கற்பித்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதனை பேசுபவர் சிவ் பாபாவே என நீங்கள் விளங்கப்படுத்துகிறீர்கள். நீங்கள் எவ்வளவு மேன்மையாக இருந்தீர்கள் என்பதையும் இப்பொழுது எவ்வளவு சீரழிந்துள்ளீர்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தை இப்பொழுது உங்களை மேன்மையானவர் ஆக்குகின்றார். ஆகையால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் புத்துணர்ச்சி பெறவே இங்கே வருகின்றீர்கள். இந்த இடமே மதுபன் என அழைக்கப்படுகிறது. பாபா உங்களின் கல்கத்தாவில் அல்லது பம்பாயில் முரளியை பேசுவதில்லை. முரளி மதுபனில் மாத்திரமே பேசப்படுகிறது. நீங்கள் புத்துணர்ச்சி பெற வேண்டுமாயின் முரளியை கேட்பதற்கு நீங்கள் தந்தையிடம் பெற வேண்டும். பல புதிய கருத்துகள் தொடர்ந்தும் வெளிப்படுகின்றன. நீங்கள் நேரடியாக முரளியை கேட்கும் பொழுது அதில் உள்ள வேறுபாட்டை உணர முடியும். நீங்கள் தொடர்ந்தும் முன்னேறி செல்லும் பொழுது நீங்கள் பல பாகங்களை பார்ப்பீர்கள். பாபா அனைத்தையும் முன்கூட்டியே கூறுவாராயின் சுவை அனைத்தும் அற்று போய்விடும். அனைத்தும் நாளடைவில் வெளிப்படும். ஒரு வினாடி அடுத்ததை போன்றிருப்பதில்லை. தந்தை ஆன்மீக சேவையை செய்யவே வருகின்றார். ஆகையால் ஆன்மீக சேவையை செய்ய வேண்டியது குழந்தைகளாகிய உங்களது கடமையும் ஆகும். குறைந்தபட்சம் அனைவரிடமும் தந்தையை நினைவு செய்து தூய்மையாகுங்கள் என கூறுங்கள். தூய்மையிலேயே அவர்கள் தோற்றுவிடுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் நினைவு செய்வதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும். எவருமே அறியாதிருக்கின்ற எல்லையற்ற தந்தையின் நேர் முன்னிலையில் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். சிவ் பாபா மாத்திரமே ஞானக்கடலாவார். சரீரதாரிகளிடமிருந்து உங்கள் புத்தியை அகற்றுங்கள். இது சிவ் பாபாவின் ரதமாகும். அவர் மீது நீங்கள் மரியாதை கொண்டிருக்காது விட்டால் நீங்கள் தர்மராஜிடம் மிகப்பெரிய தண்டனையை அனுபவம் செய்ய நேரிடும். நீங்கள் மூத்தவர்களின் மீதும் மரியாதை கொண்டிருக்க வேண்டும். ஆதி தேவிக்கு அதிக அளவு மரியாதை உள்ளது. உயிரற்ற விக்கிரகங்களின் மீது அதிக அளவு மரியாதை இருக்குமாயின் உயிருள்ளவர்களின் மீது எவ்வளவு மரியாதை இருக்க வேண்டும்? அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்களை சோதித்து பார்த்து தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். தீய பழக்கங்கள் அனைத்தையும் அகற்றுங்கள். பாபாவிற்கு சத்தியம் செய்யுங்கள். பாபா, நான் எந்த தீய செயலிலும் எப்பொழுதுமே ஈடுபட மாட்டேன். 2. கர்மாதீத் ஸ்திதியை அடைய வேண்டுமாயின் நினைவில் விரைந்தோடுங்கள். ஆன்மீக சேவையில் பிரசன்னமாகி இருங்கள். உங்கள் மூத்தவர்களின் மீது மரியாதை கொண்டிருங்கள். ஆசீர்வாதம். தீவிர முயற்சியாளராகி தந்தையை பின்பற்றுங்கள் என்ற பாடத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் கடினமான எதையுமே இலகுவானதாக ஆக்குபவர் ஆகுவீர்களாக. எந்த ஒரு கடினமான ஒன்றையும் இலகுவானதாக ஆக்கி இறுதி முயற்சியில் வெற்றி ஈட்டுவதற்கு நீங்கள் கற்க வேண்டிய முதலாவது பாடம் தந்தையை பின்பற்றுங்கள் என்பதே ஆகும். இந்த முதற் பாடமே இறுதி ஸ்திதிக்கு உங்களை நெருக்கி செய்கிறது. இப்பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் தவறுகள் செய்வதிலிருந்தும் மறப்பதிலிருந்தும் விடுபடுவதுடன் சதா தீவிர முயற்சியாளராகவும் இருப்பீர்கள். இது ஏனெனில் தந்தையை பின்பற்றுவதற்கு பதிலாக உங்கள் சொந்த புத்தியை நீங்கள் பயன்படுத்தினால் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு கடினமாகவே இருக்கும். நீங்கள் பின்பற்றாததால் உங்கள் சொந்த எண்ணங்கள் என்ற பொறிக்குள் நீங்கள் சிக்கிக் கொள்வதால் அதன் பின்னர் அது உங்கள் நேரத்தையும் சக்தியையும் எடுத்துக்கொள்கிறது. தந்தையை தொடர்ந்தும் பின்பற்றினால் உங்கள் நேரம் சக்தி இரண்டும் பாதுகாக்கப்படுவதுடன் சேமிக்கப்படுகிறது. ஸ்லோகம். நேர்மையையும் சுத்தத்தையும் கிரகிப்பதற்கு உங்கள் சுபாவத்தை இலகுவாக்குங்கள். அவ்யக்த இஷாரா. தனக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பரிசோதனை செய்யுங்கள். உங்கள் மனதினால் சேவை செய்வதில் நீங்கள் எந்த அளவிற்கு மும்முரமாக இருக்கின்றீர்களோ
அந்த அளவிற்கு இலகுவாக நீங்கள் மாயையை வெற்றி கொண்டவராகுவீர்கள். நீங்கள் உங்களுக்கான உணர்வை மாத்திரம் கொண்டிருக்காதீர்கள். உங்கள் நல்லாசிகளாலும் தூய உணர்வுகளாலும் பிறரை மாற்றுகின்ற சேவையையும் செய்யுங்கள். உங்களுடைய பக்தி உணர்வுகள் இந்த ஞானம், அன்பு, யோகம் ஆகியவற்றுடன் சமநிலையில் இருக்கட்டும். நீங்கள் உபகாரிகள் ஆகி உள்ளீர்கள். எனவே இப்பொழுது எல்லையற்ற உலக உபகாரிகள் ஆகுங்கள். ஓம் சாந்தி.